ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பீம்கே சீரிஸ் உடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா புரியாது அப்படின்லாம் இல்ல, கண்டிப்பா புரியும். வேணும்னா அந்த பாட்டு எல்லாத்துடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய பிராண்ட்ல இருந்து என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வாலெட் காம்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த லேடிஸ் வாலெட் மட்டுமே இதுக்கு முன்னாடி 1500 ரூபாய்க்கு சேல் பண்ண மக்களே. வெளியே வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு கம்மியா இந்த லெதருக்கு வாங்கவே முடியாது. அண்ட் இந்த வாலெட் 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்தே உங்களுக்கு 1499 கொடுக்க போறேன். ரொம்ப லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும்தான், ரொம்பவே கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு. காலி ஆகிறதுக்குள்ள வாங்கிக்கோங்க. அண்ட் லெதருக்கு 1 இயர் வாரண்டி என்ன தவிர உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. 1 இயருக்குள்ள லெதர்ல என்ன விஷயம் ஆனாலும் ரிட்டர்ன் வாங்கிட்டு புதுசா கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க் இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பீம்கே சீரிஸ் உடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்த்தாதான் புரியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரமே என்னுடைய பிராண்டான மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்க்கு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போறேன். அதுக்கு நிறைய ஆஃபர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன லெதர் வாலெட் அண்ட் பெல்ட் பேக்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வீடியோடைய எண்ட்ல ஒன்னொன்னா சொல்ற மக்களே. ஒரு வீடியோலயும் வெளியே வாங்க முடியாத பிரைஸ்லயும் வாங்க முடியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டிலையும் நானும் என்னுடைய டீமும் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. லெதருக்கு 1 இயர் வாரண்டி என்ன தவிர உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ராம்நாத் அப்படின்ற ஒரு ஆளு ஐயர் கூட சேர்ந்துட்டு ஏதோ பூஜை பண்ண குளத்துல இறங்கி குளிச்சுட்டு மேல வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ரத்தம்கினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வைர மோதிரம். இந்த மோதிரம் யார் கையில இருக்கோ அவங்க தான் பயங்கரமான பெரிய ஆளா இருப்பாங்க, பயங்கர பணத்தோட புகழோட இருப்பாங்க. இப்ப இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு, அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அடிக்கடிக்க இந்த வைர நகைய வெளியே போட்டு வந்தாங்க. இந்த ரத்தம்கினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மோதிரத்தை போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. சோ இப்போ ராஜாவா இருக்காரு இல்லையா, அவரு கையிலயும் கண்டிப்பா இந்த மோதிரம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ராம்நாத்தும் அந்த ஐயரும் பாக்குறாங்க. அப்படியா, எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஐயர் போகும்போது இவர் பின்னாடியே வந்து எனக்கும் அந்த வைர மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் சிரிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிறைய செலவாகும் அப்படின்றாரு. அப்புறம் போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே அந்த ரத்தம்கினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோதிரம் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய ஆளாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தாரு, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு கைக்கு எப்படியோ இந்த ரத்தம்கினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோதிரம் வந்துச்சு. அந்த மோதிரம் அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமான பணக்காரன் ஆயிட்டாரு. அவரு பேரும் புகழோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அப்படின்னா எனக்கு அந்த டைமண்ட் ரிங்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டே என்ன பண்றான் அப்படின்னா சில ஆட்களை கூப்பிட்டு அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுவும் ஆட்டைய போடுறதுக்கு நல்ல நேரம் பாக்குறான். நைட்டு 11:45 மேலதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த வைர மோதிரத்தையும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க, ராஜாவை காமிக்கிறாங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போலீஸை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி என் மோதிரத்தை காணும், எப்படியாச்சும் கண்டுபிடி அப்படின்னும் போது நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு. இவ்வளவு பெரிய போலீஸா இருக்கீங்க, ஒரு சின்ன மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது உங்களுக்கு அந்த 30,000 தான் முக்கியமா, அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அதை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது ஒருவேளை நேத்து நான் வெளியே போகாம வீட்டுல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இறந்து போனவங்களை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு அந்த மோதிரம் தான் ரொம்ப முக்கியம், அது என்னுடைய லக்கு, பயங்கர லக்கியான மோதிரம். அந்த மோதிரத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்றாரு. 1930 1000 ரூபாய் அப்படின்றது ரொம்ப பெரிய காசு. இதனாலேயே இந்த போலீஸோடைய டீமும் பயங்கரமா விசாரிச்சு கடைசியா ராம்நாத்தோடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்தால போட்டு போலக்க ராம்நாத் தான் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ராம்நாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. விசாரிச்ச வரைக்கும் அவங்கிட்ட அந்த மோதிரமே இல்லையா, கேட்டா என்கிட்ட இல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனைவிக்கு ஒரு ரேடியோ வாங்கி கொடுத்துட்டு நானும் அஜித்தும் வீட்டுல இல்லாத சமயத்துல நீ இந்த ரேடியோல பாட்டெல்லாம் கேட்கலாம், நியூஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகும்போது அங்க ஒரு சினிமாவுடைய போஸ்டர் இருக்கு. வர மண்டே நம்ம வந்துட்டு இந்த படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா முடியாது, அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, வெளியே வேலையா போறேன் அப்படின்னு. அடுத்த மண்டே கண்டிப்பா நீங்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு
இவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. இது கோச்சிட்டு போறாங்க அப்படின்னே தெரியல. நைட்டு ஃபுல்லா சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க, மூஞ்ச காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோவும் அஜித்தும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரேடியோல அந்த ரத்தம் கினிய பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை எவன் ஆட்டைய போட்டானோ அந்த ராம்நாத் வந்துட்டு 10 நாளைக்கு மட்டும் பரோல்ல வெளியே வர போறான், அவனுக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்களாம். சோ அதை பத்திலாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கும்போது இது ஒரு பழைய கேஸ். இந்த கேஸை பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். இப்ப என்ன இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஆமா நம்ம ஊர் ரேடியோல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் தான் வரும், நியூ நியூஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காமிச்ச அந்த சம்பவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மக்களை புரியுது. இந்த கேஸை பத்தியும் இந்த கேஸை விசாரிச்ச அந்த போலீஸை பத்தியும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் பெஸ்டான இன்வெஸ்டிகேட்டர், அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் கொஞ்சம் ஒரே கில்லாடியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த கேஸ் கிடைக்கணும், இல்ல அப்படின்னா ரத்தம் கினி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமாச்சு தெரிய வரணும். நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ரத்தம் கினியை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அது யார் கையில கிடைக்குதோ அவங்க பயங்கர அதிர்ஷ்டசாலியா மாறிடுவாங்க, அவங்களுக்கு பேரும் பணமும் புகழும் கொட்டி கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது, அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்க, நார்மலா நானும் லக்க பத்திலாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், ஆனா ரத்தம் கினிய நானும் நம்புறேன், எனக்கு அந்த கேஸோ இல்ல ரத்தம் கினியை பத்தின நியூஸோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ராம்நாத் ஜெயில இருக்கும்போது ரத்தம் கினிய கையில் தான் மக்களை வச்சிருக்காரு, யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள கொண்டுட்டாரு போல. இவர் அந்த மோதிரத்தை வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த வேற யாரோ பார்த்துட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கும் போது அவரும் வந்து விசாரிச்சு பாக்குறாரு. இங்க பாரு, நீ ஒழுங்கா அந்த ரத்தம் கினிய மட்டும் என் கையில கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னும் போது, இல்ல அது வந்துட்டு என் கையிலேயே கிடையாது, என்கிட்ட இல்ல, நான் கொண்டு வரல, காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்றாரு. தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் ஹீரோவை பார்க்க வராரு. இந்த வயசானவர் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அதே ராஜா தான். இவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இவரை தான் மீட் பண்ணும், அந்த கேஸை எப்படியாச்சும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவரை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு, இப்போ நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தம் கினியை பத்தி பேச கிடையாது, வேற ஏதோ விஷயம்னு நினைக்கிறேன், உங்க செக்ரட்டரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த நியூஸ்ல பார்த்தேன், அது விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே ஆச்சரியப்படுறாரு. ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்ல, ஜெயில இருந்து வந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல, ஆனா போக போக அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னும் போது, நீங்க முதல்ல இருந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு சொன்னாதான் எனக்கு புரியும், கொஞ்சம் டீடைலா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ராஜாவை ஹரி அப்படின்றவர் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன வேலை, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜெயில இருந்தேன் அப்படின்றாரு. ஜெயில இருந்தியா, எதுக்கு ஜெயிலுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4-5 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே குற்றம்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப நான் திருந்தி வாழ நினைக்கிறேன், எனக்கு வந்துட்டு வேலை கொடுங்க, எல்லாரும் வந்துட்டு தப்பு பண்ணா வாழ்க்கை முழுக்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்கிறாங்க, நான் திருந்தி வாழ ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜெயில இருக்கும் போது டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டாராம். சோ டைப் ரைட்டிங் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஓகே உனக்கு டைப் ரைட்டிங் வேலையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைலாம் கொடுத்திருக்காரு. பார்த்தா இந்த மனுஷன் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கும் நல்லாவே பண்றாரு. கணக்கு வழக்க பாக்குறது, அதுக்கப்புறம் கம்பெனி கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்ணி வைக்க எல்லாமே வந்துட்டு இந்த ராஜாக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண செக்ரட்டரி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த செக்ரட்டரி பதவியை ஹரிக்கே கொடுக்குறாரு. ஹரி தான் வந்துட்டு இந்த ராஜாவுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்காரு. எல்லாமே போன செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்லதான் போச்சு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து யாரோ ஹரிய கொலை பண்ணிட்டாங்க, யாரு அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, இப்போ அதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் அஜித்தும் போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இவரு சொல்ல இவங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆரம்பத்துல டெட் பாடியை பார்க்கும்போது கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போனாரு அப்படின்னு தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நெஞ்சில ஒரு பலமான காயம் இருக்கு, எதையோ வச்சு குத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னும் போது, அப்படின்னா முதல்ல யாரோ நெஞ்சில குத்தி கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கழுத்தை சும்மா அறுத்து விட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ சும்மா கெஸ் பண்றாரு. சரி மொத்தமா ஹரிபிரசாத்
எவ்வளவு வருஷம் ஜெயில இருந்தாரு அதை பத்தி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிருக்காரு, என்ன தப்பு அப்படின்லாம் தெரியல, மொத்தமா 14 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் ஜெயிலுக்கு போயிட்டும் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நன்னடத்தை காரணமா 11 வருஷத்துல வெளியே விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும் போது சரி ஓகே, இவரு உங்க அரசவையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது வித்தியாசமா வியடா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வியடான்னு தெரியல, எப்படி ஹரிபிரசாத் வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரோ இதே போல 2-3 பேரு ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்டாங்க. அதுல ஒருத்தரை பார்க்கும்போது அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, ராம்நாத் அவர மாதிரியே இருக்காரு. ஆனா அவர் தானான்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சரியா தெரியல. இவரும் வந்துட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேடுக்கே இருக்கும் போது அந்த டைம்ல ஹரிபிரசாத் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. வேற என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிச்சுட்டே இருக்கும் போது இன்னும் வந்துட்டு அந்த ரத்னம்கினியை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்கறதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், இப்போ நீங்க கேட்ட இதே கேள்வியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரி வந்து கேட்டான், நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே நமக்கு அந்த சீனை காமிக்கிறாங்க. ஹரி வந்து ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்னமும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மோதிரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அந்த மோதிரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கும் 2000 ரூபாய் காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு ஏன் திடீர்னு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ரொம்ப ஏழை, பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் தேடி கண்டுபிடிச்சு என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா, வாழ்க்கையில நான் நல்லா செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னும் போது சரி ஓகே முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு கேட்ட அதே கேள்வி தானே நானும் கேட்டேன் அப்படின்னும் போது ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கிறாரு. இந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சு அந்த கொலைகாரன் யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன், ரத்தம்கினி எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீங்க கிளம்புங்க நானே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னும் போது கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க போங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்றேன் அப்படின்னும் போது ராஜா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மோதிரத்தை திருடின கேஸை விசாரிச்சாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ போயிட்டு மீட் பண்ணி அந்த கேஸ பத்தின டீடைல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்போ ஹரியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த கேஸை யாரு விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி கிட்ட கேட்கும் போது உனக்குலாம் வேற வேலையே கிடையாதா, எப்ப பார்த்தாலும் என் டிபார்ட்மெண்ட் வேலைக்குள்ளதான் மூக்க நுழைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா கமிஷனருக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு யார் அந்த கேஸை விசாரிச்சா அந்த ஆளை கூப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்லும் போது இப்போ வந்துட்டு போலீஸ் டீம் எல்லாரும் கிளம்பி ராம்நாத்தை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்க பிடிக்க போனா அந்த ஆளு வேஸ்டியை கொளுத்தி விட்டு தப்பிக்க ட்ரை பண்றாரு, பின்னாடியே ஓடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வந்து ஹீரோவும் கிளம்பி வராரு. இப்ப நம்ம ஹீரோ போலீஸோட சேர்ந்துட்டு அந்த ராஜா கூட வந்துட்டே இருக்கும் போது ராஜா கிட்ட ஒரு போட்டோவை காமிக்கிறாரு, அந்த ராம்நாத்தோடைய போட்டோவை காமிக்கிறாரு. இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா சரியா ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு நடுவுல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் 14 வருஷம் ஜெயில இருந்து வந்திருக்கேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சினார் இல்லையா, அவருக்கு தாடி எடுத்து இந்த மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு இந்த ராஜா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ராம்நாத்தை காமிக்கிறாங்க. இவரு போலீஸ்க்கு பயந்துட்டு ஓடும் போது போலீஸ் ஒரு ஸ்பாட்ல வச்சு சுத்தி வளைக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ ராஜா கூட வந்து இறங்குறாரு. நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போக அப்படி நேரா உள்ளுக்குள்ள போகாதீங்க, இதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண பார்த்தான், உங்களை ஏதாவது பண்ண போறான் அப்படின்னும் போது என்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. முக்கியமா நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனவரு அந்த ரிங்க வந்துட்டு நீ ஆட்டையை போட்டு ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு போயிட்ட கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் அமைதியா இருக்காரு. சரி ஓகே நீ உண்மையை சொல்ல மாட்ட, நான் உனக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா என்ன விஷயமா இருக்குமோ அதை வந்துட்டு கதை மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு காமிக்கிறாங்க இந்த ராம்நாத் யாருக்கும் தெரியாம அந்த மோதிரத்தை ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை மறைக்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹரியை மீட் பண்றாரு. ஹரியும் இந்த ராம்நாத்தும் ஒரே ஜெயில ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இல்லீகலா நிறைய விஷயத்த மாட்டிக்காம கொண்டு வந்து சேல் பண்ணி காசையும் சம்பாதிப்பாரு. ஆனா தேடி பார்க்கும் போது காயினை கூட கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இந்த ஜெயில 10 வருஷத்துக்கும் மேல இருக்கேன், எனக்கு நிறையவே ட்ரிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்றாரு. அதான் என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாய்க்குள்ள தொண்டையில ஒரு பாக்கெட் மாதிரி அமைப்பு செட் பண்ணி வச்சிருக்காராம். அமைப்பு அப்படின்னா அப்படி ஒரு டேலண்ட். நான் எதை வாய்க்குள்ள போட்டு முழுகினாலும் அந்த பாக்கெட் மாதிரி நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பேன், வேணும் அப்படின்னும் போது வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னும் போது என்ன சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை வெளியெடுக்கிறாரு. அப்படின்னா உன்னால இந்த ரிங்கையும் வாய்க்குள்ள போட்டு
போட்டு முழுங்கி வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னும் போது இவரும் கொடுக்குறாரு. வாய்க்குள்ள போட்டு வெளியெடுத்து காமிக்கிறாரு. சரி ஓகே, இந்த ரிங்க பத்திரமா வச்சுக்கோ, வெளியே போனதுக்கு அப்புறமா நீயும் நானும் பாதி பாதியா பங்கு போட்டுக்கலாம், இல்ல என்ன காசு வருதோ பாதி பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டு வச்சிருக்கும் போது இவரு அந்த ராம்நாத் சொன்ன மாதிரி பத்திரமா தான் வச்சிருந்திருக்காரு. ஆனா வெளியே போகும்போது ஆட்டையை போட்டு இவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்து வேலை வெட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வேலை கேட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ராஜா நம்மள ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே இந்த ரிங்க கொடுத்துடலாம், ராஜா கிட்டே ஒப்படைச்சிடலாம், நம்ம கிட்ட இந்த ரிங் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா நம்மள ஏதாவது பண்றுவாங்க, விற்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு ராஜா கிட்ட இன்னும் அந்த ரிங்க வந்துட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, ரிங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த ரிங்க கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டு 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பாத்துருக்காரு. ஆனா அதுக்குள்ள யாரோ அவரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ராம்நாத் எப்போ அந்த அரண்மனைக்கு வந்து வேலை கேட்டாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பு தப்பா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, நீ அந்த அரண்மனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது, ரத்தம் கினியும் தெரியாது, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லும் போது என்ன விஷயமாச்சு நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்நாத் ஜெயில இருந்து வெளியே வந்தவனே முதல்ல இந்த ஹரியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காரு. தேடி 4வது நாளே இந்த அரண்மனைக்குள்ளதான் ஹரி ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கேட்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்காரு. ராம்நாத்தை பார்த்தோன்னே ஹரி மயக்கம் போட்டும் கீழே வந்திருக்காரு. இப்போ ராஜா இந்த ராம்நாத்துக்கு வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வெளியே போனவரு யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள வந்துட்டு ஒரு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அப்பதான் இந்த ஹரி வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகும்போது அப்போ கரெக்டா பிளான் பண்ணி அங்க இருந்த இந்த ராம்நாத் ஹரிய குத்தி கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கழுத்து அறுத்திருக்காரு. ஏன் கழுத்து அறுத்திருக்காரு அப்படின்னா அந்த கழுத்துக்குள்ள தானே இவரு வந்துட்டு அந்த ரிங்க மறைச்சு வைப்பாரு. சோ அதனால கழுத்தறுத்து அந்த ரிங்க எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு. இதான ஆச்சு அப்படின்னும் போது இல்ல எனக்கு தெரியாது, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்றாரு. இங்க பாரு, அந்த ரத்தம் கினி ரிங்கு வந்துட்டு அவ்வளவு லக்கான ஒண்ணுலாம் கிடையாது. அது யார்கிட்ட இருக்கோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, நாசமா போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. நீ கூட பார்த்த இல்லையா, ரத்தம் கினி உன் கையில கிடைச்சவனே நீ ஜெயிலுக்கு போன, அந்த ரத்தம் கினி ஹரி கையில கிடைச்சவனே ஹரி வந்துட்டு இறந்து போயிட்டான், கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போயிட்டான், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசும்போது இங்க பாரு பீம்கேஷ், நீ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, நான் ஒரு பாம் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் மாதிரி தூக்கி போட நம்ம ஹீரோ பயப்படாம அங்கே இருக்காரு. அது பாம் கிடையாது, ரிங்கு தான். இவன் பாம்னு சொல்லிட்டு ரிங்க தூக்கி போட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ போயிட்டு மடக்கி பிடிக்கிறாரு. போலீஸ் இவனை கைது பண்ணி கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரிங்க கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாரு. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மண்டே மார்னிங் காமிக்கிறாங்க. நீங்க ஏன் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கீங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க போறேன், நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், அவ்வளவு சீக்கிரம் கல்யாண நாளை மறந்துலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸை கிஃப்டா கொடுக்கும் போது அட பாவி மனுஷா அப்படின்னா மறக்கலையா, என்கிட்ட விளையாடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போராட்ட குழுவை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எப்படிலாம் போராட்டம் பண்ண போறோம், எப்படிலாம் வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தர் மட்டும் சம சோகமா இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கோடைய லீடர் கேட்டா நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி போராடிட்டு இருக்க போறோம், எனக்கு கன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கன்னுலாம் தேவை கிடையாது, நம்ம அறவழியா போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேங் லீடர் சொல்ல எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அறவழியா போராட போறோம், இல்ல கன்னு துப்பாக்கி கத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு போனா மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப காமிக்கிறாங்க. இவரு யாருக்கோ கால் பண்றாரு. கால் பண்ணி சில கெமிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவரு டாக்டர். அதுக்கப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கூட பண்ணி பார்ப்பாரு. அடுத்து ஹாப்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் வேற யாருக்கோ கால் பண்ணி எனக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உங்களுக்கு எதுக்காக அந்த அளவுக்கு மோசமான ஆசிட், அந்த ஆசிடை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆசிட் எனக்கு கிடையாது, எங்க அப்பா தான் கேட்டாரு, எங்க அப்பா சயின்டிஸ்ட் இல்லையா அப்படின்னும் போது ஓகே அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசிட்டவங்க போனை கட் பண்றாங்க. அடுத்து ஹாபலுடைய அப்பா அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவரு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ கூட நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவரு இப்போ டெல்லிக்கு போயிட்டு ஏதோ ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை ரேடியோல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்பா பேசிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஹாபலும் ஹாபலுடைய தங்கச்சியும் ரேடியோல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் காட்டுறாங்க.
இதே விஷயத்த நம்ம ஹீரோவும் அஜித்தும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஊருக்கு அண்ணாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன கரமண்டா இது, இதெல்லாம் வாயிலேயே வைக்க முடியல. முதல்ல சத்யாக்கு கால் பண்ணி வர சொல்லு, அண்ணாக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா உடனே வீட்டுக்கு வர சொல்லு, உன் சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடும் போல அப்படின்னும் போது செத்து போனா அடகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஹாபலுடைய அப்பாவை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கும். இந்த நியூஸை நீ பாத்தியா? அப்பா எவ்வளவு அறிவாளியா இருக்காரு, பையன் வந்துட்டு எப்படி முட்டாளா இருக்கான் பாரு, அப்பா அளவுக்கு பையனால எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நியூஸை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட அந்த அப்பாவை புகழ்ந்து பேசும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்பா வந்துட்டு அவ்வளவு அறிவாளிலாம் ஒண்ணும் கிடையாது, அவரும் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கேஸ் விஷயமா வேற எங்கேயோ போகும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பாரு. ஹாபலுடைய அப்பா லைஃப் இன்சூரன்ஸ் போட போயிருப்பாரு. போனவரு தனக்கும் தன்னுடைய இரண்டாவது மனைவிக்கும் மட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு. நாமினி நேம்ல யாருடைய பேரையும் போட்டிருக்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க பேரை ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கேட்க, இல்ல அவங்க பேர்லாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டு வந்திருப்பாரு. அதுவும் பெரிய அமௌண்ட்டுக்கு போட்டு வந்திருப்பாரு. இந்த ஹாபலுடைய அப்பாக்கு மொத்தமா 2 மனைவி மக்களே. முதல் மனைவிக்கு குழந்தைலாம் கிடையாது, ரெண்டாவதா ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு தான் ஹாபலும் ஹாபலுடைய தங்கச்சியும் பிறந்திருக்காங்க. இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோவும் அஜித்தும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஹாபல் ஓடி வரான். என் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, எனது இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கோட இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அவருடைய வீட்டுக்கு போக, அப்பா கூட ஊர்ல கிடையாது, வெளியூருக்கு கிளம்பி போயிருக்காரு. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னும் போது, உன்னுடைய தங்கச்சிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரிவா நம்ம என்ன விஷயம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போகும்போது அந்த பெரியம்மா வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ டெட் பாடியை பார்க்க போறாரு. இப்ப அப்படியே டாக்டர் ருத்ரன் வீட்டுல காமிக்கிறாங்க. இவரு வீட்டு வாசல்ல நிறைய பேர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சண்டை போட வந்திருக்காங்க போல. அங்கேயே வந்துட்டு ஒரு பையன் கோச்சிக்கிட்டு வந்தா பாத்தீங்களா, கன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அந்த பையன் இந்த டாக்டர் ருத்ரனுடைய பையன், இவன் பேரை நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். இந்த பையன் என்ன விஷயம், எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டாக்டர் புதுசா ஏதோ மருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த சின்ன பையனுக்கு போட்டு பார்க்க, அந்த பையன் இறந்து போயிட்டு இருக்கான். அப்பாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, இந்த ஆளு நக்கலா வெளியே வராரு. வெளியே வந்தவரு புதுசா மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா, இந்த மாதிரி எப்பயாச்சும் மனித உயிர்கள் போகதான் செய்யும், அதுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கொண்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு, அந்த மாதிரிலாம் போக முடியாது, நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுடைய அப்பா சண்டை போடுறாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா காசு வேணும், காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ அஜித் மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க. நேரா போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது, அந்த பொண்ணு ஸ்டவ்வை பத்த வைக்க ட்ரை பண்ணிருக்கா, அப்படியே இறந்து போயிட்டு உழுந்து கிடக்குறா. மக்களே, இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஹீரோ கிட்ட கேட்கும் போது, எனக்கே தெரியல, பார்க்கலாம், நீங்க போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது ருத்ரனை கூட்டிட்டு வராங்க. ருத்ரன் நேரா உள்ள வராரு. வந்தவரு செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ டெட் பாடியை பார்த்தோன்னே ஒண்ணுமே சொல்ல முடியல, ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்ஜ் 32 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, பணத்தை பார்க்க வந்தா கூட பணம் கேட்பான் போலயே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ, உன் தங்கச்சியுடைய ரூம் எது என்கிட்ட காமி அப்படின்னும் போது அந்த அண்ணன்காரன் அப்படியே ரூமை காமிக்க கூட்டு போறான். உள்ளுக்குள்ள போனோனே அங்க ஏதோ ஒரு மருந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு. இந்த மருந்தை உன் தங்கச்சி யூஸ் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா, அடிக்கடிக்கு தங்கச்சிக்கு தலைவலி வரும், அப்ப இந்த மருந்தை யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துட்டு அவன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும் போது அவனை கன்சோல் பண்ண ட்ரை பண்ண, அப்பதான் நம்ம ஹீரோ அங்க ஒரு பேப்பரை பாக்குறாரு. அது ஒரு லெட்டரு. இது என்ன லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது ஒரு லவ் லெட்டர். மக்களே, இது என்ன, உன் தங்கச்சி யாரையாவது காதலிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்லிட்டு இந்த அண்ணன்காரன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். தங்கச்சி கையில ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன் வந்து என்ன லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போகும்போது பெரியம்மா மேல போயிட்டு முட்டுறாங்க. பெரியம்மா செமையா திட்டுறாங்க. வர வர எனக்கு உங்க தொல்லை தாங்கவே முடியல, உங்களை ஏதாவது பண்ணும், முதல்ல உங்க அப்பா வரட்டும், வந்த உடனே நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போக, இதையெல்லாம் கண்டுக்காம லெட்டரை வாங்கி படிக்கும் போது அந்த டாக்டருடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஜோ, அந்த ஜோவை தான் இந்த பொண்ணு காதலிக்கிறா போல. 2 பேரும் மாத்தி காதலிக்கிறாங்க. அவனுக்காக தான் இந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இத பார்த்த அப்பா, பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா ஓகே தான், அவள் லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா டாக்டர் கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை கேட்கும் போது, தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, என் பையனும் உங்க பொண்ணு ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னான், ஆனா ஒரு 10,000 ரூபாய் மட்டும் வரதட்சணையா கொடுங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னும் போது, 10,000 ஓவாவா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசொடைஞ்சு அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம காதலனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி
பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஜோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, அவங்க கிட்ட போயிட்டு 10,000 ரூபாய் எதுக்காக வரதட்சணை கேக்குறீங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னும் போது, இங்க பாரு நீ ஒரு டாக்டருடைய பையன், நான் உன்னை பயங்கரமா படிக்க வச்சிருக்கேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா வரதட்சணை எனக்கு வேணும், நான் வேற ஒரு டாக்டருடைய பொண்ணை உனக்காக செலக்ட் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, இல்ல நான் அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ரேகாவை பார்க்கும்போது, இங்க பாரு எங்க கிட்ட பணம் காசு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை நிறையவே இருக்கு, எங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு உங்க அப்பா அவமானப்படுத்திட்டாரு, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கோவமா பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, அவ்வளோ காசு கொடுக்க எங்க அப்பாவால முடியாது, அவ்வளோ காசு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, நம்ம சேர வாய்ப்பும் இல்ல, அவ்வளவுதான் நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சோ இந்த பொண்ணு கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. சரி உன் தங்கச்சி சாகும் போது யாரெல்லாம் வீட்டுல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானு என் பெரியம்மா எங்க அம்மா அப்படின்னும் போது, அடிக்கடிக்க பெரியம்மாக்கும் எங்களுக்கும் தான் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். அவங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போலான்னு பார்க்கும்போது, நீங்க ஏன் ரூம்குள்ள வரீங்க, கல்யாணமான பொண்ணுடைய ரூம்குள்ள நீங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஓவரா பேசும்போது, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா, உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது, இவங்க நீ அடுப்பை பத்த வச்சு குக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போயிட்டு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு அப்படியே அடுப்புக்கு மேலேயே உழுந்து கிடக்குறா. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்காரனை கூப்பிடும் போது அவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அதுக்கப்புறம் அஜித்தையும் கூட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு, நீங்க அந்த பொண்ணை ஏதாவது சொன்னீங்களா, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எப்பயுமே மாற்றான் தாய் அப்படின்னா அந்த பசங்களை நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க, குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் சொல்ல அண்ணங்காரனுக்கு காண்டாவது. ஆனா ஒண்ணுமே பேசாம நிக்கிறான். சரி ஓகே வேற என்ன விஷயம்லாம் ஆச்சோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு நான் அடுப்பை பத்த வைக்க சொல்லும் போது மேட்ச் பாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடி என்னோட ரூமுக்கு தான் வந்தா, இங்க இருந்து தான் மேட்ச் பாக்ஸை கொண்டு போனா அப்படின்னும் போது, நீங்க ஏன் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு நைட்ல தனியா படுக்க ஒரு மாதிரி பயமா இருக்கும், அப்போ விளக்க ஏத்திட்டு தான் படுப்பேன், அதான் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி பழகுற மாதிரி கிட்டக்க வரும்போது, ஐயோ யாரா இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துட்டாரு. கூடவே அஜித் வந்துட்டு, என்னப்பா அந்த லேடிக்கு குடும்ப வாழ்க்கை ஏதோ சரியில்லை போல, உனக்கு ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, நீ வேற வாய முடிட்டு வா, ஏற்கனவே என் பொண்டாட்டி ஊர்ல எல்லாம் நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. அந்த கிளம்ப வழக்கம் போல அந்த காமெடி போலீஸ் இங்க வராரு. நீங்களும் இங்க வந்துட்டீங்களா, இந்த கேஸையும் நீங்க தான் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் சும்மா பாக்கலான்னு வந்தேன், இதுவரைக்கும் என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸும் இல்ல அப்படின்றாரு. இப்போதைக்கு நான் இந்த மேட்ச் பாக்ஸை மட்டும் கையோட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வர, உனக்கு என்ன தோணுது, இது கொலையா இல்ல தற்கொலையா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட கேட்கும் போது, அந்த பொண்ணு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா, சோ கண்டிப்பா இது தற்கொலை நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இது எப்படி தற்கொலையா இருக்கும், அந்த பொண்ணு லெட்டரை வந்துட்டு காதலனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதிருக்கா, ஆனா எழுதின லெட்டரை கொடுக்காமலே இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, கண்டிப்பா இது தற்கொலையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இல்ல என்னமோ மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணுடைய கையில ஒரு தீக்குச்சி எரிஞ்சு போன நிலைமையில இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஃபாஸ்டா கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னா அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மட்டும்தான், பாப்போம் இதுல என்னமோ மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல உட்கார்ந்துட்டு இந்த அஜித் ஏதோ புக் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு போராட்ட குழுல ஒரு அப்பா அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு தலைமை தாங்கி நடத்திருக்காங்க, ஆனா அந்த போராட்ட குழுல இருக்க ஒரு பொண்ணு கூடவே அப்பா அஃபேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே அப்பாவை கொலை பண்ணி அப்பாவை பழி வாங்கிட்டோம் அப்படின்ற விதமா அவருடைய கரியவே சாப்பிட்டு இருக்காங்க, இது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியூஸ்லாம் படிச்சிருப்பாரு போல, அதை பத்தி சொல்லிட்டே இருக்கும் போது அங்க அந்த ஜோ வராரு. நீங்க தானே இறந்து போன ரேகாவுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராரு. எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்படி இறந்து போனா அப்படின்னா தெரியல, அதை கண்டுபிடிக்க தான் போஸ்ட்மார்ட்டம்க்கு அமைச்சிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எப்படி இறந்து போனாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும் அப்படின்றாரு. சரி யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற யாரு உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா ஏன் கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவருக்கு தான் இந்த காதல்ல இஷ்டமே கிடையாது, அந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாச்சும் அந்த பொண்ணை ஓரம் கட்டணும் அப்படின்னா 10,000 ரூபாய்
வரதட்சணை கேட்டிருக்காரு அப்படின்னும் போது, இங்க பாருங்க எங்க அப்பாக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொலை பண்ணாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது, சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த பொண்ணுடைய அப்பா சயின்டிஸ்ட் ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பாரு. இதை கேள்விப்பட்டு ஹீரோவும் அஜித்தும் போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணவங்க உங்களுக்கு யார் மேலேயும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு யார் மேலேயும் டவுட்டே இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா இந்த கேஸை விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆனா உங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசே கிடையாது, நீங்க கிளம்புங்க, போலீஸே இந்த விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னும் போது, நான் காசுக்காக வேலை செய்யற ஆள்லாம் கிடையாது, பரவாயில்ல நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறேன், உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு இலவசமாலாம் ஒண்ணுமே தேவையில்ல, நீங்க டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னும் போது இவங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நானே ஷாக்கிங்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல, டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுடைய உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கு, ஆர்கன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, திடீர்னு எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, எனது எப்படி இறந்து போனானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாங்க. சரி உங்களுக்கு அந்த பெரியம்மா மேல டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் கிட்ட கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, யாரும் அந்த பொண்ணை கொலை பண்ண மாதிரியே தெரியல, கொலை பண்ணதுக்கான அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நான் சீக்கிரமாவே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது, நீங்க வேணா க்ளோஸ் பண்ணுங்க, ஆனா நான் கண்டிப்பா க்ளோஸ் பண்ண போறது கிடையாது, முதல்ல அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்படின்னா நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கப்பா விசாரிக்கிறேன், அந்த அப்பங்காரன் வந்துட்டு கேஸை விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு காசு கொடுக்க அவர்கிட்ட காசே இல்லையா அப்படின்னும் போது, எனது காசு இல்லையா, அவர் தான் சயின்டிஸ்ட், கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, மாசம் 1000 ரூபாய் காசு வரும், அவ்வளோ சம்பாரிச்சு காசெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அஜித் அந்த போலீஸ் 3 பேருமே வேற ஒரு பெரிய டாக்டர் மீட் பண்ண போறாங்க. வெளியூருக்கு போயிட்டு ஒரு டாக்டர் மீட் பண்ணி இங்க நடந்த விஷயம் பத்தி எல்லாம் சொல்லும் போது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்புல எந்த காயமும் கிடையாது, அடியே படாம அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது, ஏதாவது பாய்சன் கேஸை சுவாசிச்சு அவங்க இறந்து போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இப்படிதான் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த மாதிரியும் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்ட ஆரம்பிக்கிறார். லவ்வரு, அண்ணன், அம்மா, அதுக்கப்புறம் பெரியம்மா, இந்த மாதிரி எல்லாருடைய பேரையும் எழுதி ஒட்டிக்கிட்டே இருக்கும் போது, கடைசியா இந்த ஊர்ல இருக்கிறது 2 டாக்டர் மட்டும்தான், அதுவும் ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் சயின்டிஸ்ட் அப்பாவா இருக்கும் போது தன்னுடைய பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து அந்த டாக்டருக்கு கூட கெமிக்கல்லாம் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவரு கூட இந்த கெமிக்கலை பயன்படுத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன் அவரு கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்கும் போது, ஏன் உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி ஏழை பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், நமக்கு அந்த வரதட்சணையும் கிடைக்காது, இந்த பொண்ணை போட்டல்ட்டோம் அப்படின்னா வேற ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் போட்டிருப்பாரு அப்படின்னும் போது, ஆனா கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு, உண்மையா இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, முதல்ல அந்த பாய்சன் கேஸ் எப்படி உள்ள வந்துச்சு, அந்த கேஸை எப்படி அந்த பொண்ணு சுவாசிச்சு இறந்து போனா, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல கிளம்பி போயிட்டு அந்த டாக்டர் பார்த்து பேசுறான்னு பார்த்தா அந்த ஆளு நக்கலா உட்காந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏடா கூடமா அவரே பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஹிட்லரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரு எப்படி தேவையில்லாத மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணாரோ அதே போல கொலை பண்ண எனக்கும் பிடிக்கும் அப்படின்னும் போது, அப்படின்னா அப்படிதான் நீங்களும் அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இந்த ஆளு ஓவராக பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அங்கிருந்து கிளம்ப, நான் கூடிய சீக்கிரமே யாரு கொலை பண்ணான்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீயை குடிச்சிட்டு இந்த ஆளு கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ சயின்டிஸ்டையும் அந்த அண்ணன்காரனையும் காமிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் வெளியூருக்கு போயிட்டு வரும்போது செயின் வாங்கி வந்திருப்பாரு, உனக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா நம்ம சந்தோஷமே போச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு செயினை கொடுத்துட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது. நம்ம ஹீரோ, போலீஸ், அஜித் இவங்க 3 பேரும் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட அந்த சயின்டிஸ்டோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, அதை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டுபிடிச்சாச்சு, அந்த அறிவுகட்ட மனுஷன் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னும் போது, யார் பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தனக்கும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் மட்டும்தான் போட்டு வச்சிருக்காரு, அதுவும் பெரிய அமௌண்ட்டுக்கு போட்டு வச்சிருக்காரு, மாசம் மாசம் அந்த இன்சூரன்ஸுக்கு தான் பயங்கரமா காசு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, ஆமால இதை பத்தி நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. சரி, அவரு நாமினியா யாரு பேரை
போட்டிருக்காரு, இப்பயாச்சும் பேரை போட்டாரா இல்லையான்னு கேட்கும் போது நாமினியா யார் பேரையுமே போட்டு வைக்கவே இல்ல, அவருக்கும் மனைவிக்கும் போட்டிருக்காரு. 2 பேர்ல யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு தான் காசு வரும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. என்ன கண்டுபிடிச்ச, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இந்த பெரியம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அங்க மேட்ச் பாக்ஸ காணோம். உங்க பையனுக்கு வேற வேலையே கிடையாது, தம் அடிக்க என் மேட்ச் பாக்ஸ ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னும் போது இதை கேட்ட அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நோன்னு கத்திக்கிட்டு ஓடி வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அஜித்தையும் காமிக்கிறாங்க. இவங்களும் அப்பாவை தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்தா ஒரு இடத்துல சம கூட்டமா இருக்கு. என்ன கூட்டம்னு போயிட்டு பார்க்கும்போது இந்த சயின்டிஸ்டோடைய பையன் தம் அடிக்க தீப்பெட்டியை கொண்டு வந்திருப்பான். அவன் தம் அடிக்கும் போது கரெக்டா தம் அடிக்கிற மாதிரியே அப்படியே இறந்து கிடக்குறான். இத பார்த்துட்டு அப்பா அங்க அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா போயிட்டு போலீஸ் கிட்ட நான் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, கொலைகாரன் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்கும் போது ஆக்சுவலா டார்கெட் வந்துட்டு ரேகாவோ இல்ல ரேகாவுடைய அண்ணாவோ கிடையாது, டார்கெட் வேற ஒரு ஆளு. கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன கைது பண்ண போறீங்களா, விளங்க மாட்டுங்க அப்படின்னும் போது விளங்கலாம் மாட்ட தேவையில்ல, விசாரிக்கணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவரு என்ன தூக்கல போட்டு தொங்க விட்டீங்க அப்படின்னா என்னுடைய இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் என்னுடைய மனைவிக்கு கொடுத்துருங்க, அவதான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வராரு. வெளியே வந்தவரு கைய வச்சு ஏதோ பண்ண பாக்குறாரு. ஒரு ரிங்கு மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கையில தேய்க்கும் போது அப்படியே தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. இதை மோந்து பார்த்தவரு அப்படியே இறந்து போயிட்டு கீழே விழுகிறாரு. ஆக்சுவலா அவர் ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோ எல்லாரும் நவுருங்க நவுருங்க அப்படின்னு சொன்னதுனால மத்த எல்லாரும் தப்பிச்சிட்டு இருப்பாங்க, இவரு மட்டும் இறந்து போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது வீட்டுல காமிக்கிறாங்க. என்ன விஷயம் தான் ஆச்சு, நீ என்னதான் கண்டுபிடிச்ச, பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு, ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்கும் போது இந்த சயின்டிஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு மக்களே. அதாவது ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் எது கூடயாச்சும் சேர்ந்து இறங்கிச்சு அப்படின்னா அப்போ ஒரு பாய்சன் கேஸ் வெளியே வரும், அதை ஸ்மெல் பண்ணா உடனே இறந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை தீப்பெட்டியில போட்டு தன்னுடைய முதல் மனைவியை கொலை பண்ணும். முதல் மனைவியை கொலை பண்ணாதான் நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும், நம்ம பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த தீப்பெட்டியில அந்த கெமிக்கல்லாம் தடவி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு. முதல் வாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு தெரியாம அந்த தீப்பெட்டி எடுத்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, பொண்ணு இறந்து போயிட்டா, இருந்தாலும் இந்த முதல் மனைவியை கொலை பண்ணாம விடக்கூடாது, இவ இருக்கிற வரைக்கும் நமக்கும் நிம்மதி கிடையாது, வேற யாருக்கும் நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தீப்பெட்டியை வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு போக, இந்த வாட்டி பையன்காரன் எடுத்து தம் அடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல கொளுத்தி அவனும் இறந்து போயிட்டு இருக்கான். கடைசியா நமக்குன்ற பையன் பொண்ணு இறந்து போயிட்டாங்க. நம்மளும் மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தற்கொலை மாதிரி அந்த தீப்பெட்டி இல்லாம மோதிரத்துல அந்த தீப்பெட்டியோடைய மருந்து அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல்லாம் தடவி கொண்டு வந்திருப்பாரு. அதை கையில உரசும் போது அப்படியே நெருப்பு வந்திருக்கும், அந்த பாய்சன் கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு மனுஷன் இறந்து போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு 2 பேருக்கும் போட்டிருக்காரு, ஆனா நாமினி யார் பேரும் போடல அப்படின்னும் போது லைட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது எப்பா அந்த சயின்டிஸ்ட் உண்மையிலேயே பயங்கரமான மூலக்காரன், ஆனா இந்த மூளையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்ல, ஆனா இப்பதான் ஒரு உயிரோடவே இல்லையே, இவருடைய ஸ்டோரியை வந்துட்டு நீ கதையா எழுது அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்ல இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அண்ணா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இன்னைக்கு என்ன உங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த லேடிஸ் வாலெட்டை 1500 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். இப்போ இந்த லேடிஸ் வாலெட்டையும் இந்த ஜென்ஸ் வாலெட்டையும் சேர்த்தே உங்களுக்கு 1499 கொடுக்க போற மக்களே. இது ரொம்பவே லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும்தான், 2 இல்ல 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்க போது. வேணும்ன்றவங்க உடனே போயிட்டு வாங்கிக்கோங்க. பியோர் லெதர்ல அழகா குட்டி ஹேண்டில், போட்டோ வைக்கிறதுக்கான இடம், கார்டு வைக்கிறதுக்கான இடம், இது மட்டும் இல்லாம போன் தனியா கூட வச்சுக்க முடியும். ஆன்லைன் ஆஃப்லைன் எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வாலெட்டை மட்டும் உங்களால 1900 ரூபாய் 2000 ரூபாய் இல்லாம வாங்கவே முடியாது. நான் உங்களுக்காக 500 சேல் பண்ணிட்டு இருக்க மென்ஸ் வாலெட் அண்ட் இந்த லேடிஸ் பர்ஸ் ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு 1499 கொடுக்க போறேன். 3 நாளைக்கு மட்டும்தான், உடனே வாங்கிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.